எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமேனி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கலர்வே பிரைடல் ஸ்டுடியோ கோயம்புத்தூர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 24ல நம்ம இருக்கோம் அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில. ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே 20 டேஸ் கிளாஸ் தான், வீக்கெண்ட் கிளாஸ். பட் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குது. எங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த நெயில் ஆர்ட் பாத்தீங்கன்னா நானே வந்துட்டு பண்ணது. ஸோ சிம்பிளா இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பண்ணியிருந்தேன். நான் மேம் கிட்டயும் வந்துட்டு காமிச்சிருந்தேன், 2 பேர்கிட்டயுமே காமிச்சிருந்தேன். அஷ்மிதா அவங்களாகட்டும் அல்லது வந்துட்டு நெயில் ஆர்ட்க்குன்னு தனியா இருக்காங்க இன்னொருத்தங்க, அவங்களுக்குமே 2 பேருக்குமே காமிச்சிருந்தேன். ரெண்டுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், அவங்க வந்துட்டு நெயில் ஆர்ட் ஒர்க் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு போய் வச்சிருந்தேன். அண்ட் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க யாராவது வேணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கப்புறம் அதாவது நம்ம வேஸ்டான பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்மெல் வரும், எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தட் மீன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம், அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். தென் இன்னைக்கு க்ரூம் மேக்கப்பும் இருந்தது எங்களுக்கு. நம்மக்கிட்ட க்ரூம் பேக்கேஜுமே இப்போ இருக்குது. ஸோ பிரைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம க்ரூம்க்கும் வந்துட்டு அதுக்கு தனியாக பேக்கேஜ் இருக்குது, நீங்கள் அதை வந்து புக் பண்ணி. என்னோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 12,000 வரைக்கும் இருக்குது. இது வந்து 50% ஆஃபரில் 2024 டிசம்பர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. எங்களுக்கு ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஐ லுக்ஸ் வந்து எங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தாங்க. அண்ட் 30 செகண்ட்ஸில் எப்படி ஐ லுக் வந்து ஒரு சிம்பிளான ஐ லுக் வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு எங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இது 30 மினிட்ஸ் டாஸ்க் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இருந்தது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஸ்ரீஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஆக்சுவலி அவங்களோட ஸ்கின்ல சம்வாட் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால மாடலை வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக மாடலை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகிடுச்சு. எனக்கு முடிச்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு அவங்க இன்னும் வரல, மாடல் வரல அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்ட்டு மேம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மாடல் அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்க டீம்லேருந்து ஒருத்தங்களை கொடுத்துருந்தாங்க. இவங்களோட நேம் வந்துட்டு கலை. இவங்க வந்து டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். 30 மினிட்ஸ் டாஸ்கில் இந்த மேக்கப் வந்து பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் பிரைடல் புக்கிங்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்ட், பட் நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு நான் பிரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லாரும் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கேர்ள்ஸ் அந்த மாதிரி மெஸ்ஸி பிரைட்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரியே தான் போயிட்டுருக்காங்க இல்லையா ஹேர் ஸ்டைல்ஸு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லிட்ஸ் வந்த மாதிரி, பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு தனியாக சார்ஜஸ் கிடையாது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட்ஸ்க்கு ப்ரெஸ்ஸான் நெயில்ஸுமே வந்துட்டு கொடுக்கறதாக வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க போகுது. பட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா, 50% ஆஃபர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதே ப்ரைஸிங் தான். அதாவது 5000லேருந்து என்னோட பேக்கேஜ் வந்து சிம்பிள் பேக்கேஜ் வந்து 5000லேருந்து மேக்ஸிமமாக ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து 12,000 வரைக்கும் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு சர்வீசஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹேர் ஸ்டைலும் அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் நெயில் ஆர்ட்டும் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது போக மேக்கப்பில் தான் வந்துட்டு நான் என்னோட டிஃப்ரென்சஸ் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதோட டேட் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இந்த 30 மினிட்ஸ் டாஸ்க் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நான் ஸ்டக்காகி நின்றுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு அப்படியே திரு முடிச்சுட்டு இருந்தேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி, லைக் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கறதே பிளாங்க் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நின்றுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவுட்புட்மே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது.
ஸோ ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துட்டு நான் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால பிரைட்ஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு டைம் கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து மேக்கப் மட்டும் பண்ணுறது தான் ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இன்னும் வந்துட்டு நம்ம நெக் கவர் பண்ணணும், பேக் நெக் கவர் பண்ணணும். ஸோ அதெல்லாமே இருக்குது. அது போக ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணணும். ஹேர் ப்ரெப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு பிரைட்ஸை வந்து ஒரு 3 hours டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. ஹேர் ப்ரெப் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஹேர் ப்ரெப் பண்ணுறதுக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours ஆகிடும். அதே மாதிரி மேக்கப்புமே வந்துட்டு ஒரு 1 to 1.5 hours ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு கேட்கறது வந்துட்டு ஒரு 3 hours டைம் கேட்கறது. இதுக்கு நடுவில் அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு சாரி ட்ரேப்பிங் வந்து அந்த டைமில் பண்ணிடலாம். ஸோ இது போக நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, கோல்டு ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். ஸோ அதனால் பிரைட்ஸ் வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து 3 hours வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock வந்து வெட்டிங் அப்படின்னா கரெக்டாக 3 o'clock அது வந்து உட்காந்துருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கூட நாங்கள் வந்துட்டு முடிச்சு உங்களை அனுப்பிச்சிடுவோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும், எங்களுக்கும் ஹரிபரியாக இருக்கும். வித்தின் 1 hour 1.5 hours ஒரு 2 பேர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் வருவேன், அப்படி இல்லைன்னா என்னோட டீம்லேருந்து ஒருத்தங்களை அசஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக்காக இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஹாஃப் அன் ஹவர் டாஸ்கில் பண்ணது ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலர் தியரி அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் வந்து பவுடரிங் இருக்கு இல்லையா, பவுடர் தியரி. ஸோ அதோட ஃபார்முலேஷன்ஸ் என்னவா இருக்கும், எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும், டஸ்கி டோனாக இருந்ததுன்னா எந்த மாதிரி, மீடியம் டோனாக இருந்தால் எந்த மாதிரி, ஸோ எந்த ஃபார்முலேஷனோட பவுடர் எந்த ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கலர் தியரிக்காகவே ஒரு தனியாக செப்பரேட்டாக எங்களுக்கு புக் வந்து கொடுத்துருந்தாங்க. டே இப்படி தான் சூப்பராக இருந்தது. Day 25 பார்க்கலாம். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.